ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை பாசிட்டிவிட்டி தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நோ பை லோ பை அப்படிங்கிற சேலஞ்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். நோ பை லோ பைங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்படி மினிமலிசமாக நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு நாமே வச்சுக்கிற ஒரு சேலஞ்சு தான். நமக்கு நம்மளே நம்ம ஏற்படுத்திக்கிற ஒரு சேலஞ்சு தான் இந்த நோ பை லோ பைங்கிறது. இந்த வீடியோ சிம்பிளாக தான் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மினிமலிசம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட செலவுகளை குறைச்சி சேமிப்பை அதிகரிக்கிறது தான் மினிமலிசம். ஓகேவா? இப்போ நோ பை ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, நம்ம என்னென்ன பொருள்லாம் வாங்கலாம், என்னென்ன பொருள்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். நம்ம அன்றாட தேவைகளை தவிர தேவையில்லாத பொருட்கள் எதுவுமே வாங்கக்கூடாது. இது நோ பை ரூல்ஸ். எந்த செலவுகள்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா, புதுசாக நம்ம ட்ரெஸ் வாங்குவோம். நம்மக்கிட்ட ஏற்கனவே ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்கும், எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் வாங்குவோம். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், நம்ம காஸ்ட்லியான வாட்ச் வாங்குவோம், காஸ்ட்லியான ஃபோன் வாங்குவோம். நம்மக்கிட்ட ஏற்கனவே மொபைல் இருக்கும், இருந்தாலும் நம்ம இன்னொரு ஃபோன் வாங்குவோம். அந்த மாதிரி செலவுகளெல்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணவே கூடாது. நம்ம வெளியில் போய் சாப்பிட்றது, பார்லருக்கு போய் செலவு பண்ணுறது, கடையில் போய் காஃபி குடிக்கிறது, அது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம மூவிஸ் போடுறது, இந்த மாதிரி எந்த செலவுமே இந்த 1 மந்த்னா அந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, பட்ஜெட் ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபேமிலிக்கான பட்ஜெட்டை நம்ம மென்ஷன் பண்ணி ஒரு டைரியிலையோ ஒரு நோட்லேயோ நம்ம முதல்ல எழுதுனா தான் நம்ம இந்த மாதத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோங்கிறத இந்த மந்தோட எண்டில் நம்ம அதை பார்க்கும்போது தான் நமக்கே தெரியாமல் நம்ம எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம், நம்மளோட பணம் எவ்வளவு வெளியில் போயிருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம வச்சுக்கிற சேலஞ்ச் பேர் தான் நோ பை ரூல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லோ பை ரூல்ஸ். இந்த லோ பை ரூல்ஸுங்கிறது அதுவும் அப்படி தான். நீங்கள் 1 மந்த்தோ 2 மந்த்தோ உங்களோட எத்தனை மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். இந்த லோ பை ரூல்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக் நெசசிட்டிஸ் செலவு பண்ணுறோம்ல, அதோடு சேர்த்து நம்மளோட ஆசைக்கு நம்ம பண்ணுற செலவுகள் ஃபுல்லாக கட் பண்ணாமல் அதை ஹாஃபாக கட் பண்ணுறது. இப்போ நம்ம ஃபேமிலியோடு போய் ஒரு மாதத்தில் 4 வாட்டி வீக்லி ஒன்ஸ்ன்னு நம்ம போய் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதை 2 வாட்டியாக குறைக்கிறது. இந்த மாதிரி ஒரு 100% நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த செலவுகளை 50%ஆக குறைக்கிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது மூலிமா நம்ம அதனாலேயே நம்மளால் பணத்தை நிறையா சேவ் பண்ண முடியும். நம்மளோட அதிகமான செலவுகளை குறைச்சி சேமிப்பை அதிகப்படுத்துறது. இது நம்ம பட்ஜெட்குள்ளே நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்கிறது. இதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம வாங்கிக்கவும் முடியும். அதே சமயத்தில் அதிகமான செலவுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நமக்காக தான் வாழணும். நம்ம அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வாங்குகிற பொருட்களெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு வரதுனால நம்ம ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு அதிகமாகும். செலவுகள் குறைச்சி சேமிப்பு நமக்கு அதிகமாகும். சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் எங்கே ஆடம்பரமாக செலவு பண்ணுறோம், எங்களோட தேவைக்கு தானே நாங்கள் செலவு பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையான்னு முதல்ல நம்ம கேட்டுக்கணும். நம்ம வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணுற எல்லாமே நமக்கு ஆடம்பரம் தான். நம்ம வருமானம் என்ன, நம்மளோட இன்கம் என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே தான் நம்மளோட செலவுகள் இருக்கணுமே தவிர, நம்ம தகுதிக்கு மீறி நம்ம எது அனாவசியமாக செஞ்சாலும் அது ஆடம்பரம் தான். இந்த மாதிரி நம்ம நோ பை லோ பை ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் தேவையில்லாத செலவுகளை குறைக்க முடியும். அதனால் இது வரைக்கும் யாராவது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இனிமேல் யாராவது இந்த சேலஞ்சை நான் 2026 ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் ஃபாலோன்னு டைப் பண்ணுங்கள். என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலுக்கு ஃபாலோ பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.